ஹாய் மக்களே, வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். ஸோ உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடிலிங்கம் அப்படின்னு சொல்கிற கர்நாடகாவில் இருக்க நம்ம சிவன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது கர்நாடகாவில் கோலார். கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா கம்மசந்திரா. ஸோ கம்மசந்திரான்ற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு நீங்கள் வண்டியிலையும் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம். எல்லா வசதியும் அங்கே இருக்குது. ஏன்னா ரோடு ஓரத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே போனீங்கன்னா பார்க்கிங் வசதியும் இருக்குது. ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கான டோக்கனும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ₹20 டிக்கெட். நீங்கள் எப்போ போனாலும் சரி, நைட்டு 9 மணி வரையும் இந்த கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் ₹20 உங்களுக்கு ஜிபே எல்லாம் கிடையாது. நீங்கள் கையில் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் ஹேண்ட் கேஷ் எடுத்துன்னு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த கோயிலை பிரபலமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பேர் பார்த்திங்கன்னா கோடிலிங்கம் தான். அதுக்காக கோடிலிங்கம் இருக்கா ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க. இங்கே அரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 lakhs 6 லட்சத்துக்கும் மேலே இங்கே லிங்கம் இருக்குது. ஸோ எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, எதுக்கு இங்கே கோடிலிங்கம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ₹20 கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, ஒரு லிங்கம்லாம் கிடையாது, கண்ணுக்கு எட்டின தொலைவு எங்கே பார்த்தாலும் வெறும் லிங்கமாகவே இருந்துச்சு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை என்னால் எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஒரு லிங்கம்னாவே நான் அப்படியே பிரமிச்சு நான் பார்ப்பேன். ஆனால் என்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் லிங்கமாகவே இருந்தது எனக்கு ரொம்ப மெய்சிலுக்குச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு சிவன்னா அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் லிங்கம் இருக்கிறது அவ்வளோ அமைதியாக, மனசு ரொம்ப அமைதியாக இருந்து ரொம்ப பூரிப்பு தன்மை அதிகமாகவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நீங்களும் இந்த இடத்துக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோடி லிங்கம்லாம் கிடையாது. நானும் விசாரித்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அரவுண்டு ஒரு 6 லட்சம் லிங்கம் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 லட்சத்துக்கு மேலே. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சில பேர் 6 லட்சம்ன்றாங்க, சில பேர் 6.5 லட்சம் அப்படின்றாங்க. இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேவா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இங்கே தான் ரொம்ப பெரிய லிங்கம் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 108 அடி. மொத்தம் பார்த்திங்கன்னா 108 அடி பார்த்திங்கன்னா இங்கே தான் பெரிய லிங்கமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே 2 நந்தி இருக்குங்க. பெரிய நந்தி. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மிகப்பெரிய நந்தி. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி 60 அடி அந்த சைஸில் பார்த்திங்கன்னா 2 லிங்கம் பெருசாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்பா என்னடா இது இத்த சைஸ் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்கம் மட்டும் கிடையாது, நிறைய கோவில்களும் இருக்குது. உள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய கோவில் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, காசு போட்டே ஆகணும். காசுக்காகவே அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற பூசாரிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு போட்டால் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை மைண்ட் செட் மாற்றுவாங்க. அது எனக்கு இந்த கோயிலில் சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், இல்லை சாமி கிட்ட ஏதாவது வேண்டணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே நமக்கு சொல்லிடுவாங்க, தட்சணை வைங்க, அப்போ தான் நீங்கள் நடக்குதெல்லாம், நீங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்குறதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம மைண்டில் ஏற்றுவாங்க. ஸோ அதை நம்ம கேட்கும்போதே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நம்ம கோயிலுக்கு வரோம், அமைதியாக இருக்கணும், சுற்றி பார்க்கணும், என்னென்ன இருக்கணும்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம வரோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பூசாரிங்க நம்மளை திணிப்பாங்க தெரியுங்களா சில விஷயம். அது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எல்லா கோவிலும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கோயில் இருக்குது. அந்த கோயில் எல்லா கோயிலுலேயும் நீங்கள் போயிட்டு வர மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பணம் தான் வேலை செய்யும். எல்லா பூசாரிகாட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு தட்சணை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போடுங்க, அப்போ தான் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தது. ஸோ நாமளும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் வந்தோம். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மனசு சரியில்லாமல் போச்சு. அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது கோயில்லையும் இப்படி நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொரு விஷயம், இங்கே பார்த்திங்கன்னா கோயில் எப்போ ஓப்பன் ஆகுனா காலையில் 6 மணிக்கு. ஸோ எப்போவுமே டெய்லி 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க, நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் சிவராத்திரி அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சும்மா ஒரு லிங்கம், ஒரு சிவன் லிங்கம் அப்படி இருந்தாவே பயங்கரமாக இருக்கும் சிவராத்திரி. இங்கே பார்த்திங்கன்னா
அப்பா 6.5 லட்சங்க. 6.5 லட்சத்துக்கும் மேலே லிங்கம் சின்னது. ஐ மீன் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 அடியிலிருந்து 3 அடி லிங்கம் வரையும் பார்த்திங்கன்னா 6.5 லட்சத்துக்கும் மேலே லிங்கம் வந்து எங்கே பார்த்தாலையும் இருக்கும். ஸோ சிவன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா செமையாக இருக்கும். எப்போவுமே வந்து இங்கே கூட்டம் நிறைஞ்சதாகவே இருக்கும். எங்கே பார்த்தாலும் சரி கூட்டம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் கூட்டமே இல்லாத நேரத்தில் போனோன்னா அது வந்து வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், மதிய டைமில் நீங்கள் போகாதீங்க. நான் மதிய டைமில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செப்பல் அலோடு இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ கோயில் உள்ள செப்பல் போடக்கூடாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் இருக்கும். செம்ம சூடுங்க வெயிலுக்கு. ஐயோயோயோ நிற்க முடியல, நடக்க முடியல அந்தளவுக்கு. ஏன்னா சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் அங்கங்கே போகிற மாதிரி இருக்கும். பயங்கரமாக வந்து ஹீட்டாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா லிங்கம். ஸோ வேறு லெவல், நந்தியும் சரி லிங்கமும் சரி வேறு லெவல். செம்ம சைஸுங்க. ஃபோனில் கூட கவர் ஆகாத அளவுக்கு அந்த சைஸு. ஸோ லிங்கமும் வானத்தையும் பார்க்கும்போது வானத்து உயரத்துக்கு அந்த லிங்கம் இருந்தது பார்க்கும்போது செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், நான் இங்கே வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். சப்போஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கோலார், கேஜிஎஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேஜிஎஃப் வந்து அதுதான் கோலாருடைய டிஸ்ட்ரிக். ஐ மீன் வந்து கோலார் மாவட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது கோலார் மாவட்டம் தான். ஸோ கேஜிஎஃப் வந்தீங்கன்னா கேஜிஎஃப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் தான். கம்மசந்திரான்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு ரோடு ஓரத்துலேயே இருக்கும். ஓகேங்களா, வெறிய நீங்கள்லாம் மலை மேலே ஏறணும் சுற்றணும் அப்படியெல்லாம் கிடையாது. ரோடு சைடே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பட் கர்நாடகா தான். ஓகேங்களா, ஸோ கர்நாடகாவில் தான் இந்த கோயில் இருக்குது. அது ஏன் அடிக்கடி சொல்லணும், சில விஷயங்கள் சில பேர் இது கர்நாடகா கிடையாது, இது வேறு இடம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது கர்நாடகாவை சேர்ந்த இது வந்து ஒரு கோயில் தான். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கேஜிஎஃப் பார்க்கலாம், ப்ளஸ் வந்து இந்த கோயிலும் பார்க்கலாம். 2 இடம் கொஞ்சம் ஃபேமஸான இடம். இந்த இடத்துல வேறு எதனா ஃபேமஸான டெம்பிள்ஸ் எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை போய் நான் விசிட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ சிவன் கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்மளை வந்து இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த இடம் அவ்வளோ சாந்தமாக இருக்கும். நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அங்கே போயிட்டு மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். எல்லாமே லட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாவில் ஆரம்பித்து 100 ரூபா வரையும் ஒரு லட்டு இருக்குது. ஸோ காஸ்ட் வந்து இந்த கோயிலை பொறுத்தவரையும் பணம் வேறு லெவலில் வேலை செய்யுது. ஸோ அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிங்க. நாமளும் ஃபுல்லாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா லிங்கங்களையும் சுற்றி பார்த்துட்டு நிறைய இருக்குங்க. கண்ணு கட்டினதோடு குறைஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா 15 ஏக்கரில் இந்த லிங்கம் இருக்குது. ஸோ அப்போனா நினச்சி பாருங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ சுற்றி பார்த்துட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ கிளம்புறதும் அதே இடம் தான். என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே பக்கமே தான் இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. எக்ஸிட்லேருந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெளியே போக மாட்டீங்க. அங்கே வந்து கடைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் எக்ஸிட் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசங்களுக்கு விளையாடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ, ஸ்டாச்சூஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்களாம் வாங்கணும்னு நினச்சினா அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம் பாபு. பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஒன்ஸ் அகேன் பாய் பாய்.